வணக்கம். கோல்ட் வேக்சிங் செயல் விளக்கம் பற்றிய இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். கோல்ட் வேக்சிங் என்பது ஒரு பிரபலமான முடி அகற்றும் நுட்பமாகும். இது சமீப ஆண்டுகளில் பிரபலமடைந்து வருகிறது. ஹாட் வேக்ஸ் போல் இல்லாமல் கோல்ட் வேக்சிங்கில் தோலின் மேல் நேரடியாக போடக்கூடிய ப்ரீ மேட் வேக்ஸ் ஸ்ட்ரிப் அல்லது சூடுபடுத்த தேவையில்லாத வேக்ஸுகளையோ பயன்படுத்தப்படுகிறது. தொழில் வல்லுநர்கள் உதவியின்றி உங்கள் உடலில் இருந்து தேவையற்ற முடிகளை அகற்ற இது விரைவான, எளிதான மற்றும் செலவு குறைந்த வழியாகும். உணர்திறன் கொண்ட சருமத்திற்கு கோல்ட் வேக்சிங் சிறந்தது. சமீப ஆண்டுகளில் ப்ரீ மேட் கோல்ட் வேக்ஸ் ஸ்ட்ரிப்புகள் மிகவும் பிரபலமாக உள்ளன, ஏனெனில் இது பயன்படுத்த மிகவும் எளிதானது. இது ஒரு குழப்பம் இல்லாத 2 படி செயல்முறையாகும். இது அப்பாயின்மெண்ட்டுகள் அமைக்காமலோ அல்லது சலூனுக்கு செல்லாமலோ ஒருவர் சுயமாக செய்ய முடியும். கோல்ட் வேக்சிங்கில் 3 வகைகள் உள்ளன. ஒரு டின்னில் கோல்ட் வேக்ஸ், ப்ரீமேட் ஸ்ட்ரிப்ஸ் மற்றும் ஃபிங்கர் வேக்ஸ். இந்த அமர்வில் கோல்ட் வேக்சிங் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பார்ப்போம். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் நோக்கங்கள். இந்த அமர்வின் முடிவில் கீழ்கண்டவை உங்களால் முடியும். கோல்ட் வேக்சிங்கிற்கு தேவையான பொருட்களை பட்டியலிடுங்கள். கோல்ட் வேக்சிங் செய்வோம். கோல்ட் வேக்சிங் செயல்முறைக்கு பிறகு வாடிக்கையாளர்களுக்கு பராமரிப்பு ஆலோசனையை வழங்கவும். கோல்ட் வேக்சிங்கிற்கு தேவையான பொருட்களை பட்டியலிடுவதன் மூலம் ஆரம்பிக்கலாம். இந்த நடைமுறைக்கு உங்களுக்கு கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் தேவைப்படும். வாடிக்கையாளர் நாற்காலி அல்லது படுக்கை, ட்ராலி, உடன் அல்லது ஸ்டீல் ஸ்பேட்டுலா, பிளாஸ்டிக் பவுல், ட்வீசர்ஸ், சிசர்ஸ், ஆல்கஹால் சானிடைசிங் பேட்ஸ். இன்ஃபெக்ஷனை தடுப்பதற்காக இந்த கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் நன்கு சானிடைஸ் செய்யப்பட்டிருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்வரும் பொருட்களும் தேவைப்படும். பருத்தி துண்டு, கோல்ட் வேக்ஸ், வேக்ஸ் ஸ்ட்ரிப்புகள் அல்லது ஃபிங்கர் வேக்ஸ், டால்க், சருமத்திற்கு லோஷன், ஹேண்ட் வாஷ், ஆஸ்ட்ரிஞ்சன்ட் லோஷன், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், பிளாஸ்டிக் ஷீட், மசாஜ் கிரீம், ஐஸ் துண்டுகள் மற்றும் ஹேண்ட் கிளவுஸ் அல்லது கையுறைகள். செயல்முறைக்கு தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்களையும் ட்ராலியில் வையுங்கள். கோல்ட் வேக்சிங் ஒரு எளிய செயல்முறை. அது 6 படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1, வேக்சிங்கிற்கான பகுதியை தயார் செய்யவும். படி 2, வேக்ஸை தடவவும். படி 3, வேக்சிங் ஸ்ட்ரிப்பு வைக்கவும். படி 4, ஸ்ட்ரிப்பை அகற்றவும். படி 5, சருமத்தை மென்மையாக்கவும் மற்றும் ஈரப்பதமாக்கவும். படி 6, கழிவுகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் சுத்தம் செய்தல். இப்போது ஒவ்வொரு படிகளையும் விரிவாக பார்ப்போம். படி 1, கோல்ட் வேக்சிங்கிற்கான பகுதியை தயார் செய்யவும். இந்த செயல் விளக்கத்திற்கு முன்கையை நாம் வேக்ஸ் செய்வோம். ப்ரீவேக்ஸ் கிளென்சர் மூலம் நீங்கள் வேக்ஸ் செய்ய விரும்பும் பகுதியை சுத்தம் செய்வதன் மூலம் தொடங்கலாம். இது உங்கள் சருமத்தில் உள்ள எண்ணெய்கள் அல்லது அழுக்குகளை நீக்கி வேக்ஸ் நன்றாக ஒட்டிக்கொள்ள அனுமதிக்கிறது. ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கும் மற்றும் வேக்ஸ் ஸ்ட்ரிப்புகள் உங்கள் சருமத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்கும் நீங்கள் சிறிது பவுடரை பயன்படுத்தலாம். படி 2, வேக்ஸை தடவவும். நீங்கள் முன்கையை வேக்ஸ் செய்வதனால் முதலில் முழங்கை பகுதியில் ஒரு ஸ்பேட்டுலாவினால் மெதுவாக வேக்ஸை தடவும். முடி வளர்ச்சியின் திசையை நோக்கி வேக்ஸ் பயன்படுத்தப்பட வேண்டும். படி 3, வேக்சிங் ஸ்ட்ரிப்பை வைக்கவும். தடவிய பகுதிக்கு மேலே வேக்சிங் ஸ்ட்ரிப்பை வைத்து மற்றும் முடி வளர்ச்சியின் திசையில் உராய்வை கொடுப்பதன் மூலம் ஸ்ட்ரிப்புகளை அழுத்தவும்.
படி 4. ஸ்ட்ரிப்பை அகற்றவும். வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை ஒரு இடத்தில் அமைத்தவுடன் ஸ்ட்ரிப்பின் கீழ் விளிம்பை பிடித்து முடி வளர்ச்சியின் திசைக்கு எதிராக ஒரு வேகமான இயக்கத்தில் இழுக்கவும். அசௌகரியத்தை குறைக்க நீங்கள் சருமத்தை உங்கள் மற்றொரு கையால் இறுக்கமாக பிடிக்க நினைவில் கொள்ளுங்கள். 2 முன்கைகளிலும் உள்ள அனைத்து முடிகளையும் அகற்ற முந்தைய படிகளை மீண்டும் செய்யவும். ஃபிங்கர் வேக்சிங்கிற்கு முடி வளரும் திசையில் விரல்களால் வேக்ஸை தடவுங்கள் மற்றும் வேக்ஸை முடியில் ஒட்டிக்கொள்ள மெதுவாக அதை அழுத்தவும் மற்றும் விரலை விரைவாக அகற்றவும். மெழுகு தோலிலிருந்து வெளியேறி முடியை அகற்றும். இது ஒரு விரைவான செயல்முறை மற்றும் முடி சிறிய திட்டுகளில் அகற்றப்படுகிறது. இதை வசதியாக வீட்டிலிருந்தே கூட செய்யலாம். ப்ரீமேட் வேக்ஸ் ஸ்ட்ரிப்புகளிற்கு பின்புறத்தை அகற்றும் முன் உங்கள் கைகளுக்கு இடையே ஸ்ட்ரிப்புகளை சில நொடிகள் தேய்க்கவும். இதை உங்கள் சருமத்தில் தடவுவதற்கு முன்பு வேக்ஸை சிறிது சூடாக்குவதற்காக வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை உங்கள் சருமத்தில் தடவி 2-3 முறை தேய்க்கவும். முடி வளர்ச்சியின் திசையில் முடியின் மீது ஸ்ட்ரிப்பை இறுக்கமாக அழுத்தவும் மற்றும் முடி வளர்ச்சியின் திசைக்கு எதிராக ஸ்ட்ரிப்பை விரைவாக அகற்றவும். நீங்கள் ஏதேனும் முடிகளை தவறவிட்டால் ஒவ்வொரு வேக்ஸ் ஸ்ட்ரிப்பையும் உங்கள் சருமத்தில் தேவைப்பட்டால் 3 முறை வரை பயன்படுத்தலாம். அதற்கு மேல் பயன்படுத்துவது நல்லதல்ல, ஏனெனில் இது அதிக எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும். முடிந்ததும் குளிர்ந்த நீரில் நனைத்த ஈரமான துண்டுடன் அந்த பகுதியை சுத்தம் செய்யவும் அல்லது வெதுவெதுப்பான நீரில் மெதுவாக கழுவவும். படி 5. சருமத்தை மென்மையாக்கவும் மற்றும் ஈரப்பதமாக்கவும். சருமத்தை அமைதிப்படுத்தவும் மற்றும் சிவத்தல் அல்லது எரிச்சலை குறைக்கவும் ஒரு மிருதுவான லோஷன் அல்லது கிரீம் கொண்டு சருமத்தை ஈரப்படுத்தவும். படி 6. கழிவுகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் சுத்தம் செய்தல். மருத்துவ கழிவுகளை அகற்ற இண்டஸ்ட்ரியல் கிளவுஸை பயன்படுத்தவும். பயன்படுத்திய வேக்ஸ் ஸ்ட்ரிப்புகளை தொட்டியில் கொட்ட வேண்டும். தரையில் வேக்ஸ் விழுந்துள்ளதா என்பதை சரிபார்த்து உடனடியாக தரையை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் ஸ்பாட்டுலாவிலிருந்து வேக்ஸ் ஏதேனும் இருந்தால் அதை அகற்ற வேண்டும். சிகிச்சை படுக்கை மற்றும் கவுண்டரை சுத்தப்படுத்தவும் மற்றும் சோப்பு மற்றும் தண்ணீரால் உங்கள் கைகளை கழுவ மறக்காதீர்கள். வேக்சிங் செயல்முறையின் போதோ அல்லது அதற்கு பிறகோ சாத்தியமான முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். அவை சிவத்தல், இரத்தத்தின் சிறிய புள்ளிகள், சிராய்ப்பு, அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகியவை அடங்கும். இவற்றை கோல்டு கம்ப்ரெஸ் மற்றும் பின் பராமரிப்பு வழிமுறைகளை பின்பற்றி நிர்வகிக்கலாம். வேக்சிங் செயல்முறையை முடித்த பிறகு வாடிக்கையாளர்களுக்கு வேக்சிங் செய்த அடுத்த 48 மணி நேரத்திற்கு வாடிக்கையாளர் பின்வரும் செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும். வேக்ஸ் செய்யப்பட்ட பகுதியை வெப்பம் அல்லது வியர்வைக்கு உட்படுத்துதல். இதன் பொருள் சூடான குளியல், நீச்சல், சானாக்கள் அல்லது தீவிர உடற்பயிற்சிகள் கூடாது. சிகிச்சை அளிக்கப்பட்ட பகுதியில் டியோட்ரண்ட், வாசனை திரவியம் அல்லது பவுடர் ஆகியவற்றை பயன்படுத்துதல். இவை சருமத்தில் எரிச்சலை ஏற்படுத்தி அசௌகரியத்தை ஏற்படுத்தும். வேக்ஸ் செய்யப்பட்ட பகுதியை உரித்தல். இதுவும் எரிச்சல் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இறுக்கமான ஆடைகளை அணிவது அல்லது வேக்ஸ் செய்யப்பட்ட இடத்தில் தேய்க்கக்கூடிய எதையும் அணிவது. முடி சரியாக வளர்வதற்கு குறைந்தபட்சம் 2-4 வாரங்களுக்கு வேக்ஸ் செய்யப்பட்ட இடத்தில் ஷேவிங் அல்லது வேறு ஏதேனும் முடி அகற்றும் முறைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த அமர்வின் முடிவிற்கு இது நம்மை கொண்டு வருகிறது. முடிப்பதற்கு முன் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை பார்ப்போம். வேக்சிங் செய்ய வேண்டிய இடத்தை தயார் செய்யவும்.
தயாரிக்கப்பட்ட பிறகு முடி வளர்ச்சியின் திசையில் மெழுகு தடவவும். வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை வைக்கவும் மற்றும் வைக்கப்பட்ட பகுதியை அழுத்தவும். முடி வளர்ச்சியின் திசைக்கு எதிராக விரைவான இயக்கத்தில் ஸ்ட்ரிப்புகளை அகற்றவும். பின்னர் சருமத்தை மென்மையாக்கவும் ஈரப்பதமாக்கவும். மேலும் கழிவுகளை அகற்றவும். வேலை செய்த இடத்தை சுத்தம் செய்யும் மறக்காதீர்கள். வேக்சிங் செய்த பின் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் பின் பராமரிப்பு ஆலோசனைகளை வழங்க வேண்டும். வாழ்த்துக்கள்! கோல்ட் வேக்சிங் செய்வது எப்படி என்பதை இப்போதுதான் கற்றுக்கொண்டீர்கள். பார்ப்பதற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.